ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஞ்சியை வச்சு சூப்பரான தொக்கு பண்ண போகிறோம். வயிறு உபசமாக இருக்குது, சாப்பிட்டது ஜீரணமாகலை, அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா இந்த இஞ்சி தொக்கு வந்து சூப்பரான ரெமெடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை இட்லி தோசைக்குன்னு தொட்டுக்கலாம், சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த இஞ்சி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டு தான், கலர் மாறி பொரிஞ்சு வரணும், சீரகம் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். மல்லி நல்லா வாசனை வர ஆரம்பித்தோடனே இப்போ இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா கலர் மாறி பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தொக்குக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னு 200 கிராம் இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோல் சீவி பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையே இந்த எண்ணெய் கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி நாராக இல்லாமல் அப்படியே இலசாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கணும். அதை அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி சாப்பிடாதவங்க கூட இந்த தொக்கை வந்து கண்டிப்பாக தொட்டுட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட புளி சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரட்டும். இஞ்சி அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி புளி அப்படியே கொஞ்சம் முருகலாக வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிற இஞ்சியை எடுத்து ஆற வச்சிடலாம். பருப்பு ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயே சேர்த்து ஆற வச்சிடலாம். இந்த இஞ்சி தொக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், வீட்டில் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த இஞ்சி தொகையில் நல்லா பதமாக செஞ்சு வச்சிட்டோம்னா 1 மாதம் ஆனாலும் கெடவே கிடாது. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா கரும்பு சர்க்கரை, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள், நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்தினா போதும், தொகையில் பதத்துக்கு சேர்த்தினா போதும். இப்போ அதே வாணலியில் இஞ்சி வதக்கின எண்ணெயே இருக்குது, அது கூடவே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தொக்கெல்லாம் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்தினா தான் கெடாமல் இருக்கும் சீக்கிரமாக. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா அப்படியே வதக்கி விடணும். அப்படியே இந்த விழுது கலர் மாறி நல்லா டார்க் கலராக வரும் பாருங்கள். எண்ணெய் விட்டு அப்படியே நல்லா கிளற வாணலியில் ஒட்டாமல் அப்படியே ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். கலர் மாறிட்டே வருது பாருங்கள், தெரியுதா? இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கைவிடாமல் கிளறலாம். அப்படியே வாணலியில் ஒட்டாமல் வருது பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான இஞ்சி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாதத்து மேலே போட்டு கலந்தும் சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசைக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம். அருமையான இந்த இஞ்சி தொக்கு ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.